குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகனி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 24வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்து அவரே வேறுபடும் காலம் பட்டணமும் தான் பறிபோய் என் கண்ணம்மா படை மன்னர் போனதென்ன. இதுதாங்க அந்த பாடல். ஒரு பட்டணத்தை 5 அரசர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அதனால மனிதன் வீரியம் உள்ளவனா இருக்கான். ஒரு காலத்துல இந்த 5 அரசர்களும் பிரிஞ்சு பட்டணமும் பறிபோய் படை வீரர்களும் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் மேலோட்டமான பொருள். உட்பொருள் விளக்கம் அப்படின்னு பார்த்தா உடம்பை பட்டணம் அப்படின்னும் உடம்பில் நிலவுகின்ற பஞ்ச பூதங்களை பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பஞ்ச பூதங்கள் உடம்பில் நிலை பெற்று இருக்கிறதுனால உடலில் நலமும் வலிமையும் இருக்கு. மனிதன் உடம்பின் திமிரால் தன்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு வீரியம் பேசுறான். இது விலங்க விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பஞ்ச பூதங்களை மரணத்துக்கு அப்புறமா உடம்ப விட்டு பிரிஞ்சு போயிடும். இதைத்தான் விட்டு பிரிந்து அவரே வேறுபடும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல உடம்பு எரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் உடம்பில் பிரியாமல் இருந்து வலிமை தந்த பஞ்ச பூதங்களும் பிரிஞ்சு போயிடும். இதை பட்டணமும் தான் பறிபோய் படைமன்னர் போனதென்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க படைமன்னர் அப்படிங்கிறது 5 புலன்கள் தாங்க. மரணத்துக்கு பிறகு மனிதனின் எல்லா சௌகரியங்களும் முடிந்து உடம்பு சாம்பலாகி விடும் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. மீண்டும் 25வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.